இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸோட மனசில் இருக்கிற கேள்வியும் வருத்தமும் என்னென்னா, தாத்தா பாட்டியுடைய அன்பை இந்த பசங்க அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க நிறைய அன்பு காமிக்கும் போது நம்ம வில்லன்கள் மாதிரியும் அவங்க ஹீரோஸ் மாதிரியும் தெரியுறாங்கன்ற கவலையும், நம்ம நினச்ச மாதிரி நம்ம குழந்தைங்களை கொண்டு வர முடியலன்ற வருத்தமும் நிறைய பேர்கிட்ட இருக்குது. இன்றைக்கி நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சில முக்கியமான கண்ணோட்டத்தை பார்க்க போகிறோம். பேரண்ட்ஸ் ஆங்கிள்லேருந்தும் பார்க்க போகிறோம், தாத்தா பாட்டி ஆங்கிள்லேருந்தும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். முக்கியமாக ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ்க்கு முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்மளுக்கு இருக்கிற இந்த ஃபாஸ்ட் பேஸ் வேர்ல்டுலேயும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. நம்மளுக்கு ஃபேமிலியில் சரி, ஆஃபீஸ் லைஃப்பில் சரி, அப்புறம் ரிலேஷன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், நிறைய கமிட்மெண்ட்ஸில் நம்ம இதை அக்ரி பண்ணி தான் ஆகணும். வி ஃபீல் ஸ்ட்ரெஸ்ட் அண்ட் சம்டைம்ஸ் சில விஷயங்கள் நம்ம வேறு விதமாக கூட நம்ம குழந்தைங்கக்கிட்ட டீல் பண்ணியிருக்க முடியும். பட் நம்மளோட ப்ரெஷர்னாலையும் ஸ்ட்ரெஸ்னாலையும் சில இடத்துல கொஞ்சம் அதிகமாகவே கத்திடுறோம், சில இடத்துல நம்ம கொஞ்சம் அதிகமாகவே கோவப்படுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் தாத்தா பாட்டிக்கிட்ட இருந்து வரும்போது, இதுக்கு நீ இவ்வளோ கத்த வேண்டாம், கொஞ்சம் அமைதியாக இரு, அப்புறமா இதை பற்றி பேசு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கண்ட்ரோலும் ஒரு தேர்ட் வாய்ஸும் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ அதை நம்ம அக்னாலேஜ் பண்ணி ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் எதுவும் தப்பு இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அண்ட் ரெண்டாவது விஷயம், நிறைய தாத்தா பாட்டிகள் கிட்ட இருந்து தேவையான அன்பு நிறைய குழந்தைங்களுக்கு கிடைக்கிறதில்ல. அண்ட் அதை விட முக்கியமான ஒரு உண்மை என்னென்னா, நிறைய பேருக்கு தாத்தா பாட்டிகள் இல்லை. ஸோ தாத்தா பாட்டிகளோட அன்புங்கிறது ரொம்ப ரொம்ப விலை மதிப்பற்றது. அது நம்ம குழந்தைங்களுக்கு கிடைக்கிறது அவங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ்ன்னு தான் நம்ம சொல்லணும். குழந்தைங்க ரொம்ப லவ்டாக வளரும்போது பார்த்திங்கன்னா, அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் அவங்களோட எமோஷனும் சரி, எமோஷ்னல் பாண்டிங்கும் சரி, அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ நம்ம இதை ரொம்ப நன்றிகளோட தாத்தா பாட்டியோடைய அன்புகளை அக்செப்ட் பண்ணிக்கணும். மூணாவது விஷயம், நம்ம குழந்தைங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்குது. புக்ஸ், சோஷியல் மீடியா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர்ஸ் நிறைய இருக்குது. அதே மாதிரி கிராண்ட் பேரண்ட்ஸும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ஏரியா ஹூ கேன் இன்ஃப்ளூயன்ஸ் திங். ஸோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணி அக்ரி பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்மளுக்கு நம்ம ஒரு வில்லன் மாதிரியோ ஏதாவது ஒரு விஷயத்த வேணாம்னு சொல்லும்போது அந்த ஃபீலிங் நம்மக்கிட்ட வராது. அண்ட் அடுத்த சில முக்கியமான விஷயங்கள் நான் கிராண்ட் பேரண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். முதல் விஷயம், நீங்கள் உங்கள் பசங்க செய்யும்போது இப்படி நடந்துக்க வேண்டாம் பேரன் பேத்துக்கிட்ட, அவங்க இதை இன்னும் கொஞ்சம் சாஃப்டாகவே சொல்லியிருக்கலாம், இல்லை இப்போ என்ன ஒரு பீஸா சாப்பிட்டா என்ன, அதுக்கே இவ்வளோ கோவப்படணும் அப்படின்னு உங்களுக்கு எண்ணங்கள் தோணும் போது அந்த விஷயத்த குழந்தைங்க முன்னாடி டிஸ்கஸ் பண்ணாதீங்க. நீங்கள் அதை உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் இதை நீ இந்த விஷயத்துக்காக இவ்வளோ கோவப்படாத அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா, இல்லைனா ஒரு முடிவை மாற்றணுங்கிறதுமோ அது அந்த குழந்தைங்களோட அப்பா அம்மா போய் அந்த குழந்தைங்க கிட்ட சொல்லட்டும். இப்போது இனிமேல் நீ ஒரு ½ அன் ஹவர் ஸ்க்ரீன் எக்ஸ்ட்ரா பாரு, ஓகே, பட் ஆனால் நீ உன்னோட ஹோம் ஒர்க்ஸ்லாம் முடிச்சுடு அப்படிங்கிறது. ஸோ தட் குழந்தைங்க வளரும்போது தாத்தா பாட்டியோட அன்பை ஒரு அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையான விஷயத்த காரியத்தை சாதிச்சுக்கணும் போது. அண்ட் ரெண்டாவது முக்கியமான விஷயம், நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டும் அக்செப்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த காலத்தில் குழந்தைங்களை ரைஸ் பண்ணுறதுங்கிற சேலஞ்சஸும் அண்ட் அதுக்கு தேவையான அறிவுரைகளும் ரொம்ப டிஃப்ரெண்ட். நம்ம பழைய டைமில் கொஞ்சம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, அதனால் இப்போது அவங்க பேரண்ட்ஸ் எடுக்கிற முடிவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக நில்லுங்க. ஸோ அவங்களுக்கு இப்போத்திய புரிதல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் உங்களை விட. அதனால் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு, அண்ட் உங்களுக்கு ஏதாவது அதில் ஒப்பீனியன்ஸ் இருந்துச்சுனாலும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அவங்கக்கிட்ட தனியாக பேசுங்க. ஸோ குழந்தைங்களுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ் ஆகட்டும், கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆகட்டும், நம்ம ஒரே முடிவுகளையும் ஒரே மாதிரியான விஷயத்தையும் தான் அவங்க முன்னாடி முன்வைக்கணும். ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி பண்ணுறதுனால கண்டிப்பாக நம்மளால் டுகெதராக எந்த மன வருத்தமும் இல்லாமல் நம்ம நினச்ச மாதிரியே சந்தோஷமாக குழந்தைங்களை கொண்டு வர முடியும். தேங்க்யூ.